ஹாய் கைஸ், இப்போ நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது பெஸ்ட்டு ஃப்ரெண்ட் ஃபார் எவர். இப்போ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா இன்டர்நெட் கேப் சிமுலேட்டர். ஏற்கனவே உங்களெலாம் தெரியும், நான் இது வரைக்கும் நிறையா அங்கங்கே போய் வெளியிலலாம் போய் நிறையா உங்களுக்காக வீடியோலாம் பண்ணியிருக்கேன். கஷ்டப்பட்டு அவ்வளோ தூரம்னா போய் அங்கேருந்து கஷ்டப்பட்டு அங்கே போய் அவ்வளோ கூட்டத்துலேருந்து உங்களுக்காக எடுத்து போட்டிருக்கேன். அதுக்காண்டியாச்சும் ஒரு லைக் பண்ணுங்கள். இப்போ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா இன்டர்நெட் கேப் சிமுலேட்டர். இப்போ நம்ம அதான் விளாட போகிறோம். உங்கள்கிட்ட வந்து சொல்ல மாட்டேன் விஷயத்த. முன்னாடி நான் அந்த பேர் ஏடிகட்சி பெஸ்ட்டு ஃப்ரெண்டுன்னு வச்சுருப்பேன். ஆனால் அது இப்போது ஒரு மாதிரி நல்லா இல்லைன்ட்டு ஏன்னா கொஞ்சம் ஸ்டைலாக அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி பெஸ்ட்டு ஃப்ரெண்ட் ஃபார் எவர். அதாவது உங்களுக்குன்னே எப்படி சொல்கிறது, அதாவது உங்கள் சேனல்னால் இது உங்களுக்குன்னே வைக்கப்பட்ட பெஸ்ட்டு ஃப்ரெண்ட் ஃபார் எவர். அதனால் இந்த வீடியோ பார்க்குறவங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான ஆளில் போட்டுக்குங்க. இஸ் கேம் ப்ளே வீடியோ. உள்ளே போவோம். என்னது ஸ்டார்ட்டு பேவா? புரியலையே. என்னங்க அது இன்னும் விளையாட சொல்கிறாங்க. சார் எதுவும் தப்பாக இருக்க ஒரே சார் இப்போ வந்துடுறேன். வால்யூம் கொஞ்சம் ஏற்றிக்கோ. இந்த கேம் இது வரைக்கும் நானும் விளாண்டதில்லை. இன்றைக்கி கொஞ்சம் லீவ் விட்ருக்காங்களா 2 நாளாக, அதான் உங்களுக்காக கேம் ப்ளே பண்ணியிருக்கேன். சரி வாங்க விளாடுவோம். என்னாச்சு? வாங்க உள்ள போவோம். யாரும் பிச்சைக்காரன். சரியா க்ளீன் பண்ணுவோம். வாங்க, ஒரு வழியாக கடையை சுத்தம் பண்ணியாச்சு. வாங்க போய் எதாவது ஆர்டர் பண்ணுவோம். எதை ஆர்டர் பண்ணலாம்? முதல்ல இந்த கேம்லேருந்து ஆரம்பிப்போம். என்னையா அது இப்படி சுற்றுது? வாங்க ஃபஸ்ட்டு பாடி கார்டை வாங்கிக்குவோம். அவன் தான் ஃபஸ்ட்டு முன்னாடி வேணும். பாடி கார்டு எங்கே இருப்பான்? இங்கே யானாடா விற்பான்? ஒரு வழியாக பாடி கார்டு வாங்கியாச்சு கேஷ். இப்போ வாங்க நிறைய கேம்ஸ் வாங்குவோம். இனிமேல் இந்த கடைக்குள்ளே பிச்சைக்காரன் திருடா ஒருத்தனும் வரமாட்டான். ஃபஸ்ட்டு அமேசான் போவோம். முதல்ல நமக்கு எது வேணும்? இதுலேருந்து ஆரம்பிப்போம். எதுவும் அந்த எண்ணெய் வெளியே பக்கம் எதுவும் அந்த எண்ணெய் அழுத்தி விடுவோம். இப்போ இதுவும் ஒரு 4-5 வாங்கி வச்சுக்கோம். காசு திரும்பி வரும் பாருங்க. ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தாங்க வாங்கணும். இந்த மாதிரி அவசரமே படாமல். ஆனால் அதுக்கு முன்னாடி இங்கே நிறைய கொஞ்சம் பார்க்க வேண்டியது இருக்குது. வாங்க பார்த்து வந்துடலாம். இடம்லாம் நல்லா இருக்குது சுற்றி பார்க்கறதுக்கு. அங்கே எதுவும் நல்ல இடமா இருக்குது. என்னன்னு தோந்து பார்ப்போம். இணையா நடக்குது இங்கே. ஐயோ நான் இல்லை, நான் நல்ல பையன் தான் பார்க்க மாட்டேன்.
ஓ, என்னையா பண்ணி வச்சிருக்கீங்க? யாரும்மா நீ? கடை வரியா பிச்சைக்கார பையனா இப்படி சுத்துறீங்களேடா? யோ, என்னையா இடம் அது ஃபுல்லாவே? சரியாங்க, நம்ம கடைக்கு போவோம். என்னடா எங்க போச்சு என் கடை? இந்த வரைக்கும் என் கடை ஐ வந்துருச்சு. என்னங்க விளையாடும் போது கண்ட கண்ட கால்ஸ்னால் வந்து டிஸ்டர்ப் பண்ணு. கேம் ப்ளே பார்ப்போம். இது இப்படி இருக்கட்டும். இதை தூக்கி இங்கே வைக்கணும். ஐயோ, எங்கேயா பார்த்து நடக்கிற வரலாசா எப்படியா போக முடியும்? இப்படி கத்துறோம். கடையை ஓப்பன் பண்ணுவோம். இதை இப்படி திருப்பி அவ்வளோதான் சரி ஒரு புட்டு முடிஞ்சிச்சு. இனிமேல் பாருங்க எத்தனை பேர் வர போகிறான் எனக்கு கடைக்கு. என்னடா அங்கிட்டு போயிருக்கீங்க? அப்போ என் கடைன்னா யாரும் வரலையா? வாங்க மேடம் வாங்கோ. இங்கே ஃப்ரீயாக நீங்கள் கேம் எவ்வளோ நேரம் வேணால் விளாட்லாம். என்ன இது? வா தலைவா போய் விளாட தலைவா. நம்ம கடை தான் தலைவா. என்னடா இதுக்கே வாயை பழக்கிறீங்க? நீங்கள் என்ன ஒரு ஃபேன் வாங்கி பண்ணுங்க. சும்மா விளையாட விட்டா இது எவ்வளோ செலவானாலும் சரி ஒரு ஃபேன் வாங்கி கொடுப்போம். நம்ம நேரில் ஃபேன் வந்துடும். இப்போ நம்ம அடுத்து வாங்க போனோன்னா ஒரு என் ஏரியாக்குள்ள திருட்டு எங்கன்னா இருந்தாலும் விட மாட்டான் ப்ரோ. டே காசு கொடுத்துட்டு போடா. ஆனால் காசு கொடுக்காம போகிறேன். அப்படிங்கு உனக்கு திமுறாடா உனக்கு. காசை கொடுக்க சொன்னால் காசை கொடுக்காம விளாட்றது பாருங்க எவ்வளோ திமிருன்னு இருக்கு. அதான் தரையிலே ஒன்று வச்சேன். மூணாவது பர்சன் தான் என்கிட்டே வசூல் பண்ணுறீங்களா? ஐயோ, இன்னையே அது மறுபடியும் ஆடுன்னு கடுப்பு ஏற்றுறாங்க.
டேபிள் நீங்கள் ஏமாத்துறதுக்கு இத்தனோண்டா வாங்கி வைக்கணும், அப்போ தான் புத்தி வரும். ஏசி சூப்பருங்க. நம்ம ஹாலில் ஒரு ஏசி ஒன்று வாங்கி வைக்கணும். இருந்தாலும் நீங்கள் பார்க்கறதுக்கு பாவமாக தான் இருக்குது, காசு இல்லை போல இருக்குது. நம்மக்கிட்டே இங்கே காசு இல்லை, என்னங்க பண்ணுறது? வாங்கி வாங்கி போடுவோம். யாரும் அவன் சிரிக்கிறது? லேப்டாப்பு யாரும் யாரில் பார்க்க விட்டு போகிறான். பொறுமையாக போடா, யாரும் தூக்கிட்டு ஓட மாட்டாங்க. பொறுமையா அவ்வளோதான்டா. இப்போ கரெக்டாக இருக்குங்க. இப்போ சார் இப்போ இது ஃபேனு சொல்லியிருந்தாலும் ஹாலில் மாட்டணும், அது இங்கே தாங்க. அது கூட இவ்வளோ சம்பாதிச்சிட்டான், சூப்பரு. அது கீபோர்டு, இது அப்புறம் போட்டுக்கலாம். இது நிறைய கம்ப்யூட்டர்னா அவங்களுக்கு இது தனியாக போட்டுக்கலாம். டேடே வழிய விட்றான். இது இங்கே வச்சிடணும். இதுக்குள்ளே என்ன இருக்குது? சார் இது இங்கே வைக்கணும். கரெக்டாக இருக்குது. இப்போ லேப்டாப் அவ்வளோதான், செட் ஆயிடுச்சுங்க. டிபாடி என்னடா பண்ணுறோம்? ஒத்தனை வரல கடவுள. இந்த மாதிரி திருட்டு பசங்களை பார்த்தாலே இப்படி விரட்டி வெளுக்க தோணுது. எட்ரா கட்டே. அடுத்தவன் போடுற ஆட்டையம் போகிறதுக்கு இன்னும் ஒரு தூள்முள்ளத்தனா. ஏண்டா சொந்தமாக சம்பாதிக்க திருட்டு தொழில்
என்னடா ஒருத்தனே கிட்ட கொடுக்கணும். ஓ விடிஞ்சோடனே தான் வருவாங்களோ. சரி வாங்க தூங்கிச்சு வருவோம். கடை க்ளோஸ்டு. ஐயோ இதை ஆஃப் பண்ண மாட்டேன். அது அப்படிதான் இருக்கும்போது தான் விட்டுட்டு போவோம். ஃபஸ்ட்டு தூங்குவோம். டிவி சூப்பரு. என்ன பண்ணுறது ஒன்றுமே இல்லை. ஃப்ரிட்ஜு ஓப்பன் பண்ணு. டோனட்டு ஏண்டா இவ்வளோ வச்சிருக்கிறது ஒரு ஜூஸ் வச்சிருக்கீங்களாடா? சரி நாங்கள் கடைக்கு போவோம். வாங்க ஐயா வாங்கோ, என் கடைக்கு வாங்கோ, நிறைய வெரைட்டியாக இருக்குது, நல்லா விளாடுங்கோ. போலீஸ்கார் நீ கேம் ஆடுவீங்களா? அதானே பார்த்தேன். நீங்கள் திருடனம் பிடிக்கிறதே பெரும் வேலையாக இருக்குது, இல்லை எங்கே அந்த கேம் விளையாடுறது? போலீஸ்காரன் லைஃப்னாலே பாவம் தான். என்னடா வா தலைவா வா தலைவா வா தலைவா வா தலைவா. பிச்சைக்காரன் தம்பி என்கிட்ட காசு இல்லைப்பா, போவா போயிட்டு வரலாம். என்னங்க இங்கே பாத்ரூம் போயிடுவோம் போகுது, இருங்க நான் போய் கட்டையை வந்துடுறேன். சாவடா. யார் கடை வரமா, யாரும் ஒன்று கிடைக்கிறது. இது ஏன் கடை? வாங்க மேடம் வாங்க, நல்லா விளாண்டு ஒரு 5000 10,000 கொடுத்துட்டு போங்க. ஏதோ ஒன்று தப்பு பண்ணுறேன்னு தோணுது. ஐயோ குப்பை க்ளீன் பண்ணல. பாருங்க கடையில் எவ்வளோ கூட்டம். இப்போ இன்னைக்கு காசு கன்ஃபார்ம். கடை கஷ்டம் போய் பண்ணுவாங்க. மேடம் நீ போய் விளையாடுங்க மேடம்.
இவர் டை பேண்டெல்லாம் பார்த்தா ஆஃபீஸை கட் அடிச்சுட்டு வந்து கேம் விளாட்றாரோ. எதுக்கு வைக்கான்ட்டு எதோ ஆர்டர் பண்ணுவோம். ஸ்பீக்கர் ஒரு மவுஸு, ஒரு 460 ரூபாய் ஒரு டேபிள், ஒரு கம்ப்யூட்டர் கிளாஸ்லேயே வாங்கினா தான் கொஞ்சம் காசு அதிகமாக கிடைக்கும். அப்பா அடிச்சா சரி வாங்க பார்ப்போம் இந்த போட்டியில் என்ன. இங்கே போடணும். இதை கரெக்டாக இப்படி வைக்கணும். படம் அடுத்து வேறு என்ன சொல்லலாம். அடுத்து இதுக்கு என்ன பார்ப்போம். மவுஸு, ஆஹா அவசரப்பட்டேனே குமார். இந்த கம்ப்யூட்டர் கொண்டு போய் இங்கே வைக்கணும். அவ்வளோதாங்க, செட் ஆயிடுச்சு. ஒன்றே ஒன்று தான் ஸ்பீக்கர் வழி விடுங்கக்கா. நான் போய் என் வேலையை பார்க்கணும். நீங்கள் கேம் விளாடுங்க, வேணாம்னு சொல்கிறேன். ஆனால் டிஸ்டர்ப் பண்ணாமல் விளாடுங்க. இங்கே ஏதோ ஒன்று மறந்துட்டோங்க. என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? ஆமாங்க, சேரை மறந்துட்டேங்க. போய் அதாங்க முக்கியம், உட்காந்து விளாட்றதுக்கு. இவன் எப்படி நின்றுட்டு விளாட விட்றது? அதாங்க தப்பு பண்ணிட்டோங்க. இருங்க போய் ஆர்டர் பண்ணுவோம். சரி இங்கே இருக்குங்க. சரி ராஜா சரி. என்ன ஆச்சு கம்ப்யூட்டருக்கு சுற்றுது? புரியலையே. உங்களுக்கு ஏதாவது தெரியும்? கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்.
யாரா ஏங்க அப்போ இதுதான் கிடைக்குமா? எதுக்கு தான் சுற்றுனுச்சாங்க எனக்கு புரியாமல் போச்சு ஏற்கனவே. சரி நினச்ச மாதிரியே வந்துடுச்சு. அவ்வளோதான். ஆஹா கஷ்டப்பட்டு செட் பண்ணால் வீணாக போச்சு. கரெக்டாக சென்டரில் போய் வைப்போம். இங்கே தாங்க பத்திரமா இருக்கும். அடிக்கடி லாக் ஆகுது. எனக்கு ஃபோன் கால் வந்து அதான் சரி நான் செட் பண்ண முடியல. அப்படியே செட் பண்ணுவேன். இப்போ இங்கே வைப்போம். மவுஸு முக்கியமானது. ஸ்பீக்கரு அவ்வளோதான். நான் செட்டாக வச்சுங்க. விளாட தலைவா. இன்னும் அள்ளிகிட்டே வரும். இதுக்குள்ள என்னது? சரி இதை எடுத்து இப்போ கடை க்ளீன் பண்ணுவோம். ஒரு குற்றமாக அவனே க்ளீன் பண்ணிட்டு போயிருக்காங்க. என்னடா அது இவ்வளோ வசூல் பண்ணிட்டேன். எச்சக்கானத்தோட தாங்க முடியல. வச்சு என்ன பண்ணோம்? ஐயோ ஆமாங்க, இது எல்லாத்தையும் எடுத்து போடுறதாச்சு சேல்ஸ்னா. புரியுது, எனக்கு புரிஞ்சிச்சு. இப்போதாங்க தெளிவாக புரியுது. எப்படிச்சோ அதே மாதிரி செட் பண்ணும். இப்போ டிவி கரெக்டாக செட் பண்ணும். அவ்வளோதாங்க, எல்லாம் ரெடி.
ம். வாங்க ஐயா வாங்க. உங்களுக்கு வேணுமென்றதெல்லாம் வாங்கி விளையாடிட்டு போங்க. வாங்க ஐயா வாங்க ஐயா வாங்க வாங்க வாங்க. நம்ம கடை தான் வாங்க. ஹேய் சூப்பருங்க. சிரிக்கிறீங்க. ஆனால் இதே மாதிரி ஸ்டைலாக சிரிங்க. ஹேய் யாரா யோ என் கடை திருட்டு கடை இல்லையா? என்ன என் கடையை அப்படி விட்டு பார்த்து போ. என் பெட்டக்ஸில் அடிப்போம். போலீஸாக இருந்தால் நான் பயந்துருவேன் நினச்சியா? நீதி நேர்மை தான் போலீஸ் வேணும். அடுத்தவன் கடையெல்லாம் எடுத்து பார்த்துட்டு எப்படி ஆட்டிய போகணுன்னு பார்க்கறதுக்கு நான் வரக்கூடாது. அது போலீஸ்க்கு கடமையே இல்லை. ஃபஸ்ட்டு இது யார் இடம்? குறுக்க யார் இருந்தாலும் சரி கண்டம் துண்டமாட்டு கரைச்சி போட்டுருவேன். உக்கும் டைகர்க்கா உக்கும். இன்னைக்கு நம்ம கடை சும்மா அதில் விட்டு போயிருங்க. மறக்காமல் இந்த கேம் பிளேக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான ஹாலில் போட்டுங்க. இன்னும் இதே மாதிரி எத்தனை கேம் வேணுமோ அது கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் கைஸ். இன்னும் எத்தனை கேம்ஸ் வேணும்னு சொல்லுங்கள் நண்பா. நம்பி உங்களுக்காண்டி இந்த உங்கள் சேனல் பேசுகிற உங்கள் தரணிதரன் உங்களுக்காண்டி இன்னும் நிறையா வீடியோ போடுறேன். இதே மாதிரி காமெடியாக போடுறேன். மறக்காமல் இந்த வீடியோலாம் ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நிறைய கேம் பிளேலாம் இருக்குது. இதோட முடிச்சுக்கலான்னு இருக்கேன். இந்த எல்லாம் போயிட்டாங்க. முடிச்சுக்கலாமா? போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். எங்கே விடணும்? ஆமாங்க எல்லாம் போயிட்டாங்க. அவ்வளோதான் முடிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். சரி பாய். இனிமேல் அடுத்த கேம் பிளேயில் பார்க்கலாம். ஓ இங்கே ஒருத்தருக்காங்க கவனிக்கவே இல்லை. ஐயோ சரி பாய் கேஸ். அப்புறமா சந்திப்போம். இனிமேல் அடுத்த கேம் பிளே பார்ப்போம். பாய் பாய். மறக்காமல் லைக் போட்டுருங்க இந்த வீடியோவுக்கு. பாய் பாய். நன்றி வணக்கம். இப்போ நான் போய் தூங்க வேண்டிய வேலை இருக்குது. போய் தூங்கிறேன். ஆஹா டோர் மாதம் பக்கத்து வீட்டுக்காரன் டோர் ஆச்சு. அப்போ இது ஆஹா தூங்குவோம். சரி பாய். இனிமேல் அடுத்த கேம் பிளே வச்சுக்கலாம். பாய்.